தருமபுரி மாவட்டம், அதாவது தருமபுரி மாவட்டம் 1ஆம் நம்பர் நீதிமன்றமும், மயிலா அடிஷனல் கோர்ட் நீதிமன்றமும், மதுரை 6 ஏடிஜே நீதிமன்றமும், மதுரை சிபிஐ கோர்ட் நீதிமன்றமும், மதுரை பிடிஜே நீதிமன்றமும், மதுரை ஜெயம் 1 நீதிமன்றமும், மதுரை ஜெயம் 2 நீதிமன்றமும், மொத்தம் 7 நீதிமன்றத்திலையும் ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு ஏதாவது ஒரு பொய் சொல்லியிருக்கேனா, என்னுடைய கோரிக்கைகளை அந்த நீதிமன்றத்தினுடைய வீடியோ எடுத்திருப்பாங்கள நீதிமன்றத்தில் ஒவ்வொரு வாய்தாவுக்கும் ஜெயபாண்டி போயிருக்கும்போது, இந்த 7 நீதிமன்றத்திலையும் ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு என்னுடைய உண்மையான குற்றத்தை பதிவு செய்து அதற்கான அடிப்படையில் வழக்கு பதிவு செய்யுங்க, நான் வழக்கறிஞரை பிடித்து நான் வாதாட தயார் என்று அன்னைக்கும் சொல்லியிருந்தேன். மதுரைக்கு வந்தது பிறகு தருமபுரியிலேருந்து மதுரைக்கு அனுப்பி விட்டுருந்தாங்க. என்னை தருமபுரியில் இருக்கிறவனை மதுரைக்கு குண்டுகட்டாக என் குடும்பத்தை மாற்றிவிட்டு என்னைய சிறையில் அடைத்தீர்கள். உண்மையான வழக்கும் பதிவு செய்யாமல், உண்மையான வழக்கு பதிவு செய்ய வேண்டும். அதே மாதிரி தருமபுரி மயிலா அடிஷனல் கோர்ட் நீதிமன்றம் ஜெயபாண்டிக்கு அவங்க செய்த நீதிமன்றம் செய்த தப்புனால பொய்யான வழக்கை பதிவு செய்த காரணத்தினால உங்கள் சொந்த ஜாமீனில் தான் என்னைய வெளியேவிட வேண்டும். நான் தருமபுரி மாவட்டம் பிடமனேரி நாகம்மா புத்துக்கோயில் தெருவில் தான் குடியிருப்பேன். என் குடும்பம் இல்லைன்றாலும் மதுரைக்கு போயிட்டாங்கன்னாலும் மதுரைக்கு போனவங்களை என் குடும்பத்திலேருந்து யாரும் ஜாமீனுக்கு கூப்பிட்டு வரக்கூடாது. அதே மாதிரி நான் அந்த பழைய வீட்டில் குடியிருக்கும்போது 30 நாளைக்குள்ளே எனக்கு ஒரு டைம் ஒதுக்க வேண்டும் நீதிமன்றம். அந்த 30 நாளைக்குள்ளே 40,000 பேருக்கு தருமபுரி மாவட்டத்தில் படிக்கிற பிள்ளைகளுக்கும் வேலைவாய்ப்பு 40,000 பேர் கொடுத்துட்டு மதுரை செல்கிறேன். இதை குறித்து நான் 3 வாய்தாவில் மயிலா அடிஷனல் கோர்ட் தருமபுரியில் பதிவு செய்திருக்கிறேன். 100 நாள் சிறையில் இருந்திருக்கிறேன். ஜெயபாண்டி சயின்டிஸ்ட் என்னுடைய சம்சாரத்தையும் கூப்பிட்டு 50 நாள் இருக்கும்போதே இனிமேல் நீ தருமபுரிக்கு வரக்கூடாது, நானே 40,000 பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துட்டு நான் மதுரைக்கு காரில் வருகிறேன் என்று சொல்லி அனுப்பிவிட்டேன். அதுக்கு பிறகு 50 நாள் வரைக்கும் நான் வாய்தாவில் பேசியிருக்கிறேன். அதே மாதிரி நீதிபதி மயிலா அடிஷனல் கோர்ட் நீதிபதியும், ஐயா ஒரு பேப்பர் கொடுக்க சொல்லுங்கள், பெட்டிஷன் பேப்பரில் நான் எழுதி தர்றேன். நான் தருமபுரியில் பழைய வீட்டில் தான் குடியிருப்பேன், ஏற்கனவே இருந்த வீட்டில் தான் குடியிருப்பேன் 30 நாள் வரைக்கும். நீங்கள் என்னை ஜாமீனில் சொந்த ஜாமீனில் நீங்கள் வெளிவிடும்போது வெளியே பெயிலில் போன்னு சொல்கிறீங்க, உங்கள் சொந்த ஜாமீனில் வெளியே விடுங்க. நான் தருமபுரியில் பழைய பிடமனேரி நாகம்மா புத்துக்கோயில் அந்த தெருவில் தான் குடியிருப்பேன் பழைய வீட்டில் 30 நாள் வரைக்கும். அந்த 30 நாளைக்குள்ள ஒரு டைம் கொடுக்கணும். அந்த டயத்தின் அடிப்படையில் தருமபுரி மாவட்ட மாணவ மாணவிகளுக்கு வேலைவாய்ப்பு கொடுத்துட்டு 40,000 பேருக்கு நீதிபதி முன்னிலை, தருமபுரி கலெக்டர் முன்னிலை, தருமபுரி எஸ்பிக்கு முன்னாடியும் அதியமான் பாய்ஸஸ் கிரவுண்டு அந்த கிரவுண்டில் அந்த பொருளையும் அறிமுகப்படுத்தி அந்த 40,000 பேருக்கு வேலைவாய்ப்பு கொடுத்து விட்டு நான் மதுரை செல்கிறேன். இதுக்கு சம்மதமாக இருந்தால் நான் பெயிலில் போக நான் சம்மதம். நீங்கள் எக்காரணத்து கொண்டும் மதுரையில் இருக்கிற என் குடும்பத்தை கூப்பிட்டுறக்கூடாது. ஏன்னா என்னை கைது பண்ண மறாதனாலே நீங்கள் என் குடும்பத்தை மதுரைக்கு ஷிஃப்ட் பண்ணியிருக்கீங்க, என்னை கைது பண்ணியிருக்கீங்க. நான் செய்த குற்றத்தின் அடிப்படையிலையும் வழக்கு பதிவு செய்யலை, என் குடும்பத்தை குண்டுக்கட்டாக மதுரைக்கு அனுப்பியிருக்கீங்க மறாதனாலே. ஒரு குடியிருக்கிற ஒரு நபரை காலி பண்ண சொல்லணும் என்றாலும் 3 மாதம் அவகாசம் கொடுக்கப்படுகிறது. ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டை கைது பண்ணியிருக்கீங்க, ரைட், ஓகே. என்னை கைது பண்ண மறுநாளே என்னுடைய குடும்பத்தை மதுரைக்கு ஷிஃப்ட் பண்ணணுன்ற கோரிக்கை என்ன? அப்போ ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு தருமபுரியில் இருக்கும்போதிலே தருமபுரி மாவட்டத்தில் 2019 தேர்தலை ஜெயபாண்டி நிறுத்துவதற்கான வேலையை பண்ணி வைத்திருக்கிறான் என்று தெரிந்து நீங்கள் நாடு கடத்தின மாதிரி பண்ணியிருக்கீங்க. இது அமெரிக்காவினுடைய அரசியலமைப்பு சட்டம் அடிப்படையில் இந்தியா இயங்கி இருக்கிறது. மோடி
அரசு இயங்கி இருக்கிறது. எப்படி ஒரு முனிசிலா அதிபரை அந்த ஆளுடைய நாட்டிலேருந்து கடத்தி கொண்டு போய் அமெரிக்காவில் வச்சுக்கிட்டு கேஸ் நடத்துகிறான் பார்த்தா அமெரிக்காக்கார பொண்டு பையன். அந்த அமெரிக்காக்கார பொண்டு பையன் நாணயமானவனாக இருந்தால் அந்த அதிபரை அந்த நாட்டிலே, அந்த முனிசிலா அந்த அதிபருடைய நாட்டிலே அவரை கேஸ் நடத்தி அவரை கெட்டவர் நல்லவர் என்ற தீர்ப்பு கூற வைத்து நீ அரெஸ்ட் பண்ணிட்டு போயிருக்கலாம். ஒரு கட்ட பஞ்சாயத்துக்காரை மாதிரியும் கந்தி வட்டிக்காரை மாதிரியும் அந்த அதிபரை நீ தூக்கிட்டு போகிற. அதே மாதிரி செயல் தான் எனக்கு 2019 தருமபுரியில் என்னை கைது பண்ணி, என்னை கைது பண்ணதும் பத்தலைன்ட்டு என்னுடைய குடும்பத்தை மதுரைக்கு ஷிஃப்ட் பண்ணிங்க. அப்படி மதுரைக்கு ஷிஃப்ட் பண்ணுறது எந்த விதத்தில் நியாயம்? சரி, மதுரைக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டீங்க. நான் நீங்கள் சொந்த ஜாமீனில் தான் வெளியே விடணும். நான் பழைய வீட்டில் தான் குடியிருப்பேன். அந்த பழைய வீட்டில் குடியிருந்துக்கிட்டு நான் இந்த 30 நாளைக்குள்ளே ஒரு நாள் கொடுங்க. அந்த நாளுக்குள்ளே தருமபுரி கலெக்டருக்கு முன்னாடியும், மயிலா அடிஷனல் கோர்ட் நீதிபதிக்கு முன்னாடியும், எஸ்பிக்கு முன்னாடியும், அதியமான் பாய்ஸ் ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைகளுக்கு 40,000 பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துட்டு மதுரை செல்கிறேன் என்று சொல்லி தான் வாக்குமூலம் கொடுத்துருக்கேன். ஆனால் எனக்கே தெரியாமல் என் சம்சாரத்தை மதுரையிலேருந்து கூப்பிட்டு என்னை ஜெயிலில் பார்க்க சொல்லாமலும், இந்த மாதிரி பெயில் எடுக்க போகிறோம்ன்றதை தெரியப்படுத்தாமலும் 5 நாள் வரைக்கும் வந்திருக்கு. 4 நாள் ஆகிருக்கு. தருமபுரியில் என்னை கோர்ட்லேயும் சந்திக்க விடலை. மயிலா அடிஷனல் கோர்ட் தருமபுரிலையும் சந்திக்க விடலை. நீங்கள் நீதிமன்றத்துலேயும் சந்திக்க விடலை, ஜெயிலையும் சந்திக்க விடலை. அப்போ அப்படி சந்திக்காதது எவ்வளோ பெரிய குற்றம். அதனால் நான் அந்த நீதிமன்றத்துக்கு போனேன். பெயிலில் நான் வெளியே வரும்போது நான் என்ன நினச்சேன்னா, நம்ம ஒப்பந்தத்தை ஏற்றுக்கிட்டாங்கன்னு சொல்லி நான் சந்தோஷமாக வெளியில் வர்றேன். வெளியில் வந்தால் என் சம்சாரம் இருக்கிறா. நீ வரக்கூடாதுன்னு சொல்லியிருந்தேனே, நீ எப்படி வந்த? என்னையே பார்க்கல. இல்லை, நான் தான் பெயில் எடுக்க சொன்னாங்க, அவங்க பெயில் எடுத்துட்டேன். பெயில் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி தானே ஒரு தடவை கூப்பிட்டு உன்னை சொல்லிவிட்டேன். இல்லை, அவங்க வற்படுத்தி இந்த மாதிரி கூப்பிட்டு இது பண்ணிட்டாங்க. வாண்டு நேரடியாக தருமபுரி மயிலா அடிஷனல் கோர்ட்டுக்கு நேரடியாக போய் அந்த நீதிபதி வாய்தா நடந்துக்கிருந்துச்சு. உள்ளே பூந்து எப்படி நான் உங்கள்கிட்ட என்ன கோரிக்கை கொடுத்தேன், பெட்டிஷன் பேப்பர்லாம் என்ன எழுதி நான் வச்சுருந்தேன், அந்த அடிப்படையில் நீங்கள் இது பண்ணாமல் என் குடும்பத்தை ஏன் கூப்பிட்டு வந்தீங்க அப்படின்னு கேட்கும்போது, கூண்டில் இருப்பான்னு சொல்லிவிட்டு, ஜெயபாண்டி தெரியாமல் தப்பு நடந்துருச்சு, இதுக்கு வேண்டிய முயற்சியை மதுரையில் போய் முயற்சி எடு என்று சொன்ன காரணத்தினால தான் மதுரையில் உண்ணாவிரதம் இருந்தேன். தேவர் சலாரியில் 3 நாள். சாலமறியல் பந்தலோடி மேம்பாலத்தில் சாலமறியல் பண்ணேன். அப்புறம் நீதிமன்றத்துக்கு செருப்பு மாலை போட்டு அரசு அனுமதியோடு தான் 4 மாசி வீதியும் ஐம்சாபுரம் 7வது தெருவிலேருந்து 4 மாசி வீதியும் ஊர்வலம் போயிட்டு வந்தேன். ரயில் மறியல் பண்ணியிருக்கேன். எல்லாமே அரசு, கலெக்டருக்கு, காவல்துறைக்கு எல்லாருக்குமே கடிதம் மூலமாக தெரியப்படுத்தி, அது நான் செய்வது தவறுனா அவங்க முன்கூட்டியே என்னை அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த பேனரோட பத்திரிக்கையில் வெளியிட்டிருப்பாங்க. அப்போ நான் எடுத்த முயற்சி பூரா அரெஸ்ட் பண்ணாதனால தான் மதுரை கலெக்டரை அற நிர்வாணமாக, ஆபாசமாக, அசிங்கமாக வீடியோ பதிவு செய்து யூடியூப்பில் பதிவு செய்து அந்த யூடியூப்புடைய லிங்க்கை தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கலெக்டருக்கும் அனுப்பிவிட்டேன். அரசியல்வாதிகளுக்கும் அந்த வீடியோவை அனுப்பிவிட்டேன். மதுரை கலெக்டருக்கும் தருமபுரி கலெக்டருக்கு, தருமபுரி ரிப்போர்ட்டருக்கு, மதுரை ரிப்போர்ட்டருக்கெலாம் அந்த வீடியோவை அனுப்பினேன். இவ்வளோ ஆதாரம் இருக்கக்கூடிய அற நிர்வாணமாக, ஆபாசமாக சங்கீதாவை அற நிர்வாணமாக போட்ட அந்த வீடியோவை மறைப்பதுக்கான காரணம் என்ன? அதன் அடிப்படையில் என் மேல் வழக்கு பதிவு செய்து இந்த போலீஸ்காரர் தான் பிடித்தார், இந்த பத்திரிகை செய்தி மூலமாக வெளிவந்திருக்குது, இந்த இடத்துல கைது பண்ணி இந்த காரணத்துக்காக தான் நாங்கள் உள்ள தள்ளுறோம் என்று சைவர்கரையமோ, செல்லூர் காவல் நிலையமோ, தல்லாவளம் காவல் நிலையமோ பத்திரிகை மூலமாக பதிவு செய்யாமல் மறைமுகமாக என்னை கைது பண்ணி 13 மாதம் சிறையில் வைத்தது ஏன்? அதனால் இந்த தேர்தல் செல்லாது. பதவியேற்று 75 நாளுக்குள்ளுக்குள் படிக்கிற பிள்ளைக்கு சம்பளமும் 10, 11, 12 படித்த பிள்ளைக்கு வேலை வாய்ப்பும் கொடுக்கவில்லை என்றால் அந்த முதலமைச்சர் பதவி விலக வேண்டும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்த பேசுவோம்.